நம்ம தமிழ்நாட்டுக்கிற விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல, அடிமரத்தில் தண்ணி பாய்ச்சக்கூடாது. இப்போ என் கையை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் தாங்குற கை இருக்கு, தீனி இருக்கிற கை இங்கே இருக்கு. மரத்துக்கு கூட அப்படிதான் இருக்கு. அதில் மரம் வரிசையா தென்னை மரம் வச்சிருந்தீங்கன்னா 2 மரத்துக்கு இடையில இந்த வாய்க்கால போகணும், அதில் மட்டும் தண்ணி ஓடணும். தீனி எடுக்கிற பேர் அங்கே இருக்கு. மட்டை எந்த இடத்துல முடி இருக்குதோ அங்கே ஃபீடிங் ரூட் இருக்கும். இவர் கொஞ்சோடு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அடிமரத்திலே வளையம் போட்டு இங்கேயே தண்ணியை விட்டுக்கிட்டு இருக்கிறார். நான் நிற்கிற இடம் கெட்டியா இருந்தா நிறைய சுமப்பேன், நிற்கிற இடத்துல சேராக்கி விட்டீங்கன்னா ஏன் நிற்கிறதே கஷ்டம், அப்போ எடையை குறைச்சிக்கிறேன், குறும்பை பிஞ்செல்லாம் உழுந்துக்கிட்டே இருக்கு. எல்லா மரத்துலையும் இதான் நடக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த நாலேஜை கூட மக்களுக்கு கொண்டு செல்லல. அதில் எங்கேயா இருந்தாலும் என்ன செய்யணும்னா அந்த இலை கொடை எந்த முடியுதோ அங்கே ஒரு குழி எடுக்கணும். முழங்கால அழுத்துக்கு எல்லா குப்பையிலும் அழுதல் தள்ளிடணும். தோண்டின மண்ணெல்லாம் அடிமரத்தில் போட்டணும். இப்படி வச்சு அந்த புனலை கவுத்து வச்ச மாதிரி இருக்கணும். மழை பெஞ்சா கூட தண்ணி உருண்டு இங்கே வந்துடணும். எல்லா மரமும் காய்க்குது, நிறைய காய்க்குது.